இலங்கை அரசியலின் அதிகார அடுக்குகளில் நீண்ட காலமாக புதைக்கப்பட்டிருந்த உண்மைகள் தற்போது அதிரடி விசாரணைகள் மற்றும் கைதுகள் ஊடாக எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தின் நிழலாக செயற்பட்ட பாதுகாப்பு மற்றும் அரசியல் புள்ளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது ஒரு தசாப்த கால தண்டனையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட கலாச்சாரத்திற்கு முடிவுரை எழுதுவது போல் அமைந்துள்ளது. தற்போதைய கைதுகளின் பின்னணியையும் ஈஸ்டர் தாக்குதல் எனும் மர்ம முடிச்சுகள் அவிழ்வதையும் இன்றைய நாளில் நாங்கள் சற்று விரிவாக அலசப் போகிறோம். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் வாரிசாக கட்டமைக்கப்பட்ட நாமல் ராஜபக்ச தற்போது சந்தித்து வரும் சட்ட சிக்கல்கள் அந்த பரம்பரையின் அரசியல் செல்வாக்குக்கு விழுந்த மரணடியாகும். நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைகள் ஒரு புறம் இருக்க, குடும்ப ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுத்தப்பட்ட அரசு இயந்திரத்தின் சட்டவிரோத செயற்பாடுகள் இப்போது அம்பலமாகி வருகின்றன. தென்னிலங்கை மக்கள் மத்தியில் தேசிய நாயகர்களாக இருந்த பிம்பம் சிதைந்து பொருளாதார சீரழிவுக்கும் அதிகார மோகத்திற்கும் காரணமானவர்களாக அவர்கள் சித்தரிக்கப்படுவது அவர்களது அரசியல் எதிர்காலத்தை சூனியமாக்கியுள்ளது. புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலைவின் பெயர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் இணைத்து பேசப்படுவது தற்செயலானது அல்ல. சேனல் போ ஆவணப்படம் வெளியிட்ட அதிரடி தகவல்கள் முதல் அண்மைய உள்நாட்டு புலனாய்வு அறிக்கைகள் வரை அனைத்தும் சாலையை ஒரு முக்கிய சதிகாரராக சுட்டிக்காட்டுகின்றன. ராஜபக்சாக்களை மீண்டும் அரியணையில் ஏற்றும் நோக்கில் ஒரு செயற்கையான தேசிய பாதுகாப்பு அச்சத்தை உருவாக்க இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டதாகின்ற சந்தேகம் இப்போது வலுப்பெற்றுள்ளது. சாலை போன்ற உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவது இராணுவ புலனாய்வு துறையினருக்கு அடிப்படைவாத குழுக்களுக்கும் இடையே இருந்த கள்ளத்தொடர்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். கிழக்கு மாகாண அரசியலில் ராஜபக்சக்களின் முகவராக செயற்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்படுகின்றார். சிறையில் இருந்தபடியே அவர் மேற்கொண்ட சந்திப்புகள் மற்றும் அவரது உதவியாளர் அசாத் மௌலானா வெளியிட்ட வாக்குமூலங்கள் பிள்ளையானின் ஆயுத குழுவிற்கும் தாக்குதல்தாரிகளுக்கும் இடையிலான தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன. தமிழ் தேசிய அரசியலை சிதைக்க அரசு பயன்படுத்திய கருவி இப்போது அதே அரசின் விசாரணை வலையில் சிக்கியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் ஒட்டுக்குழு அரசியல் மடிந்து வருவதன் அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை சங்கிலி சாலை அல்லது பிள்ளையானுடன் நின்றுவிடப் போவதில்லை. அடுத்தடுத்த கைதுகள் மற்றும் விசாரணைகள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள், முப்படை தளபதிகள் மற்றும் ராஜபக்ச குடும்பத்தின் மிக நெருக்கமான நிதி உதவியாளர்களை நோக்கி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஆகியவற்றின் அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தற்போதைய அரசு இந்த சுத்திகரிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தும். இது வெறும் நீதிக்கான செயல் என்பதை தாண்டி பழைய அதிகார வர்க்கத்தை முழுமையாக துடைத்தெறியும் ஒரு அரசியல் தந்திரோபாயமாகவும் பார்க்க வேண்டும். சாமத்து வேளையில் பூக்கும் சிலைகள் எம் சாவை கண்டு சிரித்த காலம் அலகேறி இப்போதும் அந்த சிலைகளின் பின்னால் ஒளிந்திருந்த குற்றவாளிகள் நடுங்க தொடங்கி இருக்கிறார்கள். ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களின் இரத்தமும் ஈழமண்ணில் இழைக்கப்பட்ட அநீதிகளும் இப்போது ஒரு புள்ளியில் நீதிக்காக காத்திருக்கிறது. ராஜபக்ச தரப்புக்கு விழும் இந்த அடியானது அதிகார மதம் கொண்டு எவரும் காலத்தின் கணக்கு தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது என்பதையே உணர்த்துகிறது. அதே நேரம் இலங்கை அரசியலின் தற்போதைய கைது நடவடிக்கைகள் கோட்டாபாய ராஜபக்ச வரை நீளுமா என்பது இப்போது $1 மில்லியன் கேள்வியாக உருவெடுத்துள்ளது. சட்டத்தின் பிடி இருக்கும் விதம் மற்றும் இவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த இருண்ட சம்பவங்கள் குறித்து ஒரு விரிவான பார்வையை நாங்கள் செலுத்த வேண்டிய தேவையும் இருந்து கொண்டே இருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ச அடுத்த இலக்கா? கைது நடவடிக்கைகள் கோட்டாபாய ராஜபக்ச வரை தொடருமா என்பது 2 முக்கிய காரணிகளில் தான் தங்கியுள்ளது. சுரேஷ் சாலை மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் வாக்குமூலங்கள் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த திட்டமிடலில் கோட்டாபாயவுக்கு நேரடி தொடர்பு இருப்பதை நிரூபித்தால் அவர் சட்ட ரீதியாக தப்பிக்க முடியாது. தற்போதைய அரசாங்கம் பழைய அதிகார வர்க்கத்தை முழுமையாக ஒழிக்க நினைத்தால் தேசிய பாதுகாப்பு என்ற பிம்பத்தை உடைக்க கோட்டாபாயவை விசாரணைக்கு உட்படுத்துவது தவிர்க்க முடியாதது. ஏற்கனவே சனல்பூ ஆவணப்படம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அவருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பார்வை அவசியமாகிறது. அதே நேரம் இவர்கள் செய்த 2 கால சம்பவங்கள் தொடர்பில் ஒரு மீள் பார்வையினை செலுத்துவதும் கட்டாயமானது. ராஜபக்சக்களின், குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சவின் அதிகார காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஈழத்தமிழர் மற்றும் மாற்று கருத்தாளர்களுக்கு ஒரு கருப்பு அத்தியாயமாகும். பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபாய ராஜபக்ச இருந்த காலத்தில் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள், உதாரணமாக லசந்த விக்ரமதுங்க போன்றவர்கள் கொல்லப்பட்டார்கள்.
வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டனர். இது ஒரு அச்சத்தின் அரசியலை நாடு முழுவதும் உருவாக்கி இருந்தது. முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர் 2009 பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட இறுதிப் போரின் மூலோபாய கர்த்தாவாக இருந்தவர் கோட்டாபாய ராஜபக்ச. போர்க்குற்றங்கள், சரணடைந்தவர்கள், சுட்டுக் கொல்லப்பட்டது மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரங்களில் இவருக்கு நேரடி பொறுப்பு உண்டு என சர்வதேச அமைப்புகள் இன்றும் குற்றம் சாட்டுகின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சதி. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக சுமார் 270 அப்பாவி மக்களின் உயிர்களை பலி கொடுத்து ஒரு மத கலவரத்தை தூண்ட முற்பட்டதாக இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு மிக கொடுமையானது. இதன் மூலம் வலுவான ஒரு தலைவர் தேவை என்ற பிம்பத்தை உருவாக்கி தேர்தலில் வெற்றி பெற்றார். அதேபோல ரத்துபஸ்வ மற்றும் வெலிக்கடை சம்பவங்களையும் குறிப்பிட வேண்டும். சுத்தமான குடிநீர் கேட்ட சிங்கள மக்கள் மீது ரத்துபவஸ்வலவில் இராணுவம் நடத்தி துப்பாக்கிச்சூடு மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையில் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டது போன்ற சம்பவங்கள் இவர்களது அதிகார, மனிதாபிமானம் மற்றும் முகத்தை காட்டி நிற்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இவர்கள் செய்த குற்றங்கள் அனைத்தும் தேசியவாதம் மற்றும் மதவாதம் என்ற போர்வையில் மறைக்கப்பட்டன. சாமத்து வேளையில் பூக்கும் சிலைகள் போல இவர்கள் அமைதியாக செய்த பல சதித்திட்டங்கள் இப்போது மக்களின் விழிப்புணர்வால் வெளிச்சத்திற்கு வருகின்றன. கைதிகள் கோட்டாபாய ராஜபக்சவரை தொடர்வது என்பது வெறும் ஒரு தனிநபரின் வீழ்ச்சி அல்ல. அது இலங்கையின் பல தசாப்த காலமாக நிலவி வந்த சர்வாதிகார, குடும்ப அரசியல் மற்றும் இராணுவ மயமாக்கல் ஆகியவற்றுக்கு எதிராக விழும் சம்மட்டி அடியாகும். நீதி என்பது தாமதிக்கப்படலாம், ஆனால் மறுக்கப்படக்கூடாது. ஈழத்தமிழர்களின் குருதியிலும் ஈஸ்டர் தாக்குதலிலும் இறந்தவர்களின் ஆன்மாவிலும் எழுதப்பட்ட சாபங்கள் இப்போது அதிகார மையங்களை உலுக்க தொடங்கியுள்ளன. கோட்டாபாய ராஜபக்ச இந்த விசாரணைக்கு செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கான ஆரம்ப புள்ளி அழுத்தமாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போது ஒரு தெளிவான பார்வையொன்று வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ராஜபக்சாக்களின் அரசியல் இனி ஆட்சி அதிகாரம் பெறுவதை நோக்கியதாக இருக்காது. மாறாக தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதை நோக்காகவே இருக்கும். சர்வதேச நாணய நிதி மற்றும் உலக நாடுகளின் கண்காணிப்பில் இலங்கை இருப்பதால் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தற்போதைய அரசு கைவிட வாய்ப்பில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ராஜபக்சக்களின் அரசியல் அத்தியாயம் ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களை துடைத்தெறியுமா அல்லது தொடர்ந்து கொண்டு செல்லுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக இலங்கையினுடைய அரசியல் மிக மோசமான ஒரு காலத்தில் இருந்து விடுபட்டிருக்கிறது என்பதையும், இப்போதைய காலம் அதற்கு மாற்றீடான காலம் என்று பலர் சொல்லிக் கொண்டாலும், இந்த கைதுகள் தண்டனைகளை நோக்கி நகராதவரை இதனை கொண்டாடவோ அல்லது இதனை சிறப்பு என கூறவோ முடியாது. ஆகவே கைதுகள் செய்யப்பட்ட வரலாறு இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கிறது. இந்த அரசினுடைய ஆட்சி காலத்திலும் அது இருந்திருக்கிறது. ஆனால் அவை தண்டனைகளை நோக்கி நகருமா என்பதிலேயே யாவும் பொருந்தி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் இந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பையும், இந்த நாட்டு மக்களுடைய இருப்பையும், இந்த நாட்டில் இன சமத்துவத்தையும் பேணுவதற்கான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்படும் என்ற கேள்வி $1000 கேள்வியாக இருந்து வருகிறது. கோட்டாபாய ராஜபக்ச தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்காக மேற்கொண்டதாக சொல்லப்படும் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் சுரேஷ் சாரையிடம் மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகளின் மூலமாக வெளிவருகின்ற விடயங்கள் இராணுவ பாதுகாப்பிற்கோ அல்லது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு முரணென்ற வகையில் அவர் விடுவிக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இது எப்படி மாறும், எப்படியான முடிவுகளை தரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.